ஒன்ன சொல்ல குத்தமில்லடா, ஒன்ன சொல்லி குத்தமில்ல. உன்னை பெத்தம்பாரு எம்புதிய செருப்பால் அடிக்கணும், செருப்பால் அடிக்கணும். ஏய், என்னது? யார் நீ? என்ன சுண்ணாம்பு அடிக்கிற ஆளுங்களையும் கண்டவனெல்லாம் கூட்டிட்டு இதுக்குள்ள வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு இருக்க? கெட் அவுட். ஏய், என்னடா எச்சக்கல்லையை வச்சு இது எச்சக்க இலையை கையில் வச்சுக்கிட்டு கெட் அவுட், கெட் அவுட், கெட் அவுட். கொண்டு போய் குப்பத்தொட்டையில போடு. கோன். ஹலோ ஹலோ, மிஸ்டர் ஜெய் பாலையா இருக்காரா? அப்படின்னு வாய்ஸ் கேட்டு சொல்லுங்க, நான் தான் பேசுகிறேன். இல்லை, நான் வந்து ஆர்டிஸ்ட் பிஎஸ் ராகவன் பேசுகிறேன். நீங்கள் எனக்கு டப்பிங் பேசணும். எனக்கு யாரோ ஃப்ரெண்டு கிண்டல், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கிண்டல் பண்ணலாம் சைலண்ட்டாக. சொல்லுங்கள், 2-3 நாள் என்ன பேசுவேலா அப்படின்னாரு. எம்கே தியாகராஜ போதர்னா ஒரு சாங்கு. பதனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ, வதனமே சந்திர பிம்பமோ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சரி, இப்போ நீங்கள் பாடல்கள் ஓகே, பலகுரல் இதுலேயும் நீங்கள் வந்து பெரிய உங்களுக்கு பெரிய அடையாளம் இருக்குது சினிமா இண்டஸ்ட்ரியில். நான் கேள்விப்பட்ட போது நீங்கள் அண்ணன் சாய்பாபா அவர்கள் ஒரு பக்கம் பாடல்களுக்கு இடையில் ஒரு வித்தியாசமான குரல் எழுப்பி கவனம் ஈர்த்தது மாதிரி நீங்களும் வந்து மேடையில் வந்து பலகுரல் இசை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. அதை நம்ம பார்வையாளர்களுக்காக என்கரேஜ் பண்ணுறது தான் வந்து அந்த ஆர்டிஸ்ட் டெவலப் ஆகிறான். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இது பண்ண ஒரு அபிமானத்தில் சரி திருப்பி இது பண்ணலாம், அவர் நல்லா பேசுறாருன்னு சொல்லிட்டு 4 இடம் அவங்க சொல்லும் போது தான் நமக்கும், ஏன்னா ரசிகர்கள் இல்லாமல் ஒரு கலை வித்தகனே கிடையாது. எனக்கு வந்து ஒரு அண்ணன் மாதிரி இருந்தவர் அசோக் அண்ணா. என் கூட பிறக்காத அண்ணா அவர், எங்கள் அண்ணனுங்களை விடன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் அவ்வளோ என்கரேஜ் பண்ணார் என்ன. அவர் எங்கள் மியூசிக் ப்ரோக்ராமுக்கு வரும்போது பாடும்போது நான் தென்றல் காட்டுறேன் அந்த பாட்டு பாடி காட்டினேன். தம்பி, என்னை வந்து பாருங்களேன், வீட்டில் நல்லா பாடுறீங்களே, வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்கன்னார். பேசும்போதெல்லாம் இப்படி சாதாரணமாக தான் பேசுவார். ஏன்னா சின்ன வயசில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பேசும்போதே இப்போ தில்லானா மோகனம்பாள் டைலாக் பேசுவேன், அப்புறம் காதலிக்கு நேரம் டைலாக் பேசுவேன். அதான் நாகேஷ் வந்து உட்கார போய் அந்த முத்துராமன் வேஷத்தில் இருப்பார், தாத்தா வேஷத்தில் இருப்பார். இவர் வந்து கொஞ்சம் விஷயம் நீங்கள் கொஞ்சம் அப்படி உட்காருங்கன்னு சொல்லிட்டு அப்பா சொன்னோன்னே ரவிச்சந்திரன் வந்து சொல்லுவார். அப்பா வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பார். அந்த டைம் வந்து நாகேஷ் வருவார். போய் வெயிட் பண்ணுங்கன்னொன்னா 2 பேரும் ஒருத்தர் பார்க்காம வந்து உட்காந்துருப்பாங்க. இவர் நாகேஷ் சொல்லுவார், நமஸ்காரங்க, நீங்கள் ஐயா தானே பார்க்க வந்திருக்கீங்க? எதுக்காகடா இங்கே வந்திருக்கிற? நீங்கள் எதுக்காகடா இங்கே வந்திருக்கீங்க? நான் ஒரு முக்கிய பிஸ்னஸுக்காக வந்திருக்கிறேன். நீ எதுக்காக வந்திருக்கிற? ஏன் எனக்கு மாத்திரம் வேறு முக்கிய பிஸ்னஸே இருக்காதா? ஒன்ன சொல்ல குத்தமில்லடா, ஒன்ன சொல்லி குத்தமில்ல. உன்னை பெத்தம்பாரு எம்புதிய செருப்பால் அடிக்கணும், செருப்பால் அடிக்கணும். அப்போ நான் உங்கள் மகனாக பிறந்தனே, என்ன ஏதாவது போட்டு அடிக்கணும் இல்லை கேட்குறேன். நான் அடிச்சுக்கிட்ட செருப்படுத்தி கீழே போடுறேன், அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கோ. செருப்பால் அடிப்பட்டான் குடும்பம்னா ஒரே சிரிக்குமே. வாய முடிக்கிட்டு சும்மா வந்த வேலையை பாடுறா. அதான் அந்த சீன் அது ஸ்டேஜில் பேசுவேன். அசோக் அண்ணன் வந்து ஃபிலிம் டைலாக்ஸ் என்ன பேச சொன்னாங்க ஒரு வாட்டி. யூஸ்வலாக இந்த சாந்தா உட்காரியன் பாட்டு எடுத்துக்கிட்டேன். அது அந்த டைமில் எல்லா நடிகர்கள் மாதிரி அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஃபிலிம் உலகம் சுற்றும் வாலிபன் வந்து எனக்கு சின்ன வயசில் பார்த்ததுனால அதில் ஒரு சீன் எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. நம்ம ரசிகர்கிட்டே சொல்லிட்டு அந்த டைலாக் பேசுவேன் சார். பின்னாடியே ஃபாலோ பண்ணுவார்ல அசோக் அண்ணா, அந்த சீன் டைலாக் சொல்லுவார். முருகன் அவருடைய கண்டுபிடிப்பு ஒரு கற்பக விருட்சம், அதை அடையாம நான் விடவே மாட்டேன். இனிமே அந்த அதிர்ஷ்டமான வாய்ப்பு எனக்கு எங்க கிடைக்க போகுது? அவன் காதலியோடு உலகத்தை சுத்த போறான்னா, நான் காரியத்தோட அவனை சுத்த போறேன். மிஸ்டர் முருகன், ஐ வில் மீட் யூ. இதுதான் கொஞ்சம் மைக்கில் கொஞ்சம் சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது மேஜர் சுந்தரராஜன், அந்த மாதிரி எல்லாரும் வாய்ஸும் வரும். நான் ஃபிலிம் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ட்ராக்கு வந்து நிறைய ஆர்டிஸ்ட் 2-3 ஆர்டிஸ்ட் பேசுகிறேன். ஏன்னா அவங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட்டுக்குன்னு நான் பேசுனது வந்து 2 ஆர்டிஸ்ட்டுங்க சார். ஒருத்தர் நம்பியார், ஐயப்பசாமி படத்தில் சரத்பாபுவும் ஆக்ட் பண்ணியிருப்பார். ஆமாம், கன்னட படத்தை வந்து டப் பண்ணி இது தமிழில் இது பண்ணாங்க. அதில் வந்து நம்பியார் குருசாமிக்கு அப்போ வந்து அவங்க மிஸ்ஸஸ்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு யாராவது என்ன மாதிரி இருந்தால் பேச சொல்லு அப்படின்ற மாதிரிலாம். அப்புறம் வந்து டப்பிங் இதில் வந்து என்னை கூப்பிட்டாங்க. அவர் சினிமாவில் போய் கத்துவார்ல, அது எனக்கு கஷ்டமாக இருந்தது. இதில் ஐயப்பசாமி படத்தில் சாமி சரணம் ஐயப்பா,
நம்ம எல்லாம் கட்டி காக்கிறவன் அவன்தான், வேற யாருமே இல்லை. சாமியே சரணமையப்பான்னு சொல்லும் போது எல்லாமே உன்னுள்ள அடங்கி போயிடுது. ஆணவம், அகம்பாவம் எல்லாத்தையுமே அழிச்சிருவான். நல்ல ஞாபகத்தை வச்சிருங்க. கலியுக தெய்வம், கண் கண்ட தெய்வம் அந்த ஐயப்பன் தான். சாமியே சரணமே. இந்த மாதிரி கிட்டத்தட்ட அவருடைய கேரக்டருக்கு பேசுறதுக்குள்ள எனக்கு ரொம்ப சிரமம். டேரக்டர் என்ன சொன்னார், நீங்கள் உங்கள் ஓன் டைம் எடுத்துங்க. அப்போ மதியானம் நம்ம நைட்டு ஒரு 10-11 மணிக்கு ஆரம்பித்து சரத்பாபு வந்து பேசிட்டு போயிட்டார். அவர் ஒரு மணி நேரம். அப்புறம் அந்த டைமில் வந்து எனக்கு இந்த அவருடைய ட்ரெண்டை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் நான் அவருக்கு டப்பிங் பேசுனேன். அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு. மேஜர் சுந்தரராஜனுக்குலாம் ட்ராக் பேசுங்க, அது விஷயம் வேறு விஷயம். இன்னொன்று நம்ம சொன்ன நீங்கள் நீங்களும் சிரிக்காமல் இருக்க மாட்டீங்க. டிஎஸ் ராகவன் அவர் பேரை சொன்னா உங்களுக்கு சிரிப்பு வந்து பார்த்தீங்களா? நீங்கள் மாத்திரம் எல்லாருமே அது நாங்கள் அது ஒரு பெரிய நல்ல அனுபவம் இருக்குது. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே வந்து விஎஸ் ராகவன் மாதிரி அவர் மாதிரி பேசிக்கிட்டே அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா அப்படியே பேசிகிட்டு இருக்க போகிறவன் அப்படியே மிமிக்ரிலையும் அப்படி எப்போது ரொம்ப ரேராக பேசுவேன். ஏன்னா அவர் வாய்ஸுக்கு அப்போ நான் வந்து மெயின் ப்ரிஃபரன்ஸ் தரலாம். அதெல்லாம் மேஜராக கேட்பாங்க, அப்பா கூட ஆக்ட் பண்ண ஆர்டிஸ்ட்டுங்களை கேட்பாங்க அப்படின்னு அதில் போயிடுச்சு. சிவாஜி, எம்ஜிஆர் இந்த மாதிரி. என்ன பண்ணால் ஒரு வாட்டி ஃபோன் வந்தது எனக்கு. ஹலோ மிஸ்டர் ஜெய் பாலையா இருக்காரா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. சொல்லுங்கள், நான் தான் பேசுகிறேன். இல்லை, நான் வந்து ஆர்டிஸ்ட் விஎஸ் ராகவன் பேசுகிறேன். நீங்கள் எனக்கு டப்பிங் பேசணும். எனக்கு யாரோ ஃப்ரெண்டு கிண்டல், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கிண்டல் பண்ணல. சைலண்ட்டாக சொல்லுங்கள் சார். 2-3 நாள் என்ன பேசுவேளா அப்படின்னாரு. பேசணும் சார், நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஒரு ஃபோட்டோகிராஃபர் உங்கள் நம்பரை கொடுத்தாரு, அதனால தான் நான் கான்டாக்ட் பண்ணேன். நான் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன், சரி இது வந்து ஃப்ரெண்டு கிடையாது. இன்னும் ஒரு 2-3 வாட்டி அந்த மாதிரி பேசிட்டேன். ரமேஷ் பேசுகிறேன் சார், ஓன் வாய்ஸில் பேசுகிறேன், நான் காலங்காத்தால விஎஸ் ராகவன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். அவர் அதுக்குள்ளே அந்த ஃபோட்டோகிராஃபர். அப்புறம் சொல்லுங்கள் சார், என்ன நீங்கள் வந்து உங்கள் வாய்ஸ் நான் கேட்கணுமே. சொல்லுங்கள் சார், மைக்கில் இப்போ பேசுகிறது மைக்கில் கேட்டால் பெட்டராக இருக்கும். ஆமாம் நான் வந்திருக்கேன்னு சொல்லி அஜித் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணார் பார்த்தீங்களா, பூவெல்லாம் 3 மாதம். ஆமாம். அந்த ஷூட்டிங்கில் நாகேஷ், சிவகுமார் அண்ணா, நாகேஷ் அண்ணா, சிவகுமார் அண்ணா, விஎஸ் ராகவன் ஒரு கேரக்டர், ஒரு குடும்பமாக பெரிய குடும்பமாக அந்த சப்ஜெக்ட். அதில் வந்து ஷூட்டிங்கில் அவர் இருக்காரு. அதை சொல்கிறாரு, நாளைக்கு நான் பிரசாத் ஸ்டுடியோவில் இருப்பேன், நாளைக்கு 2 நாளைக்கு இருப்பேன், ஒரு நாள் வந்து நீங்கள் பேசி காட்டுங்கோ அப்படின்னாரு. சரி சார், வந்து பேசி காட்டுறேன். அப்போ பிரேக்கில் வந்து என்ன பேச சொன்னாங்க. அவர் விஎஸ் ராகவன் சார் வந்து லேஸில் வந்து ஃப்ரீயாகவே பழக மாட்டார், ரொம்ப ரிசீவ்டாக இருப்பார். சர்வ சதா காலமும் சிந்தனைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதில் இருப்பேன். எனக்கு பார்த்தனமா நல்லா பார்த்து சிரிச்சிட்டேன் இல்லையா. ஏன்னா நாங்கள் கிண்டல் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ நேரில் நான் அவருக்கு டப்பிங் பேச போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்னடா இங்கே அப்படின்ட்டு நாகேஷ் கேட்டார். என்ன இல்லைங்க டப்பிங் வாய்ஸ் சிவகுமாரண்ணா, என்ன அவர் வாய்ஸ் பேசுவேன் நீ அப்படின்னா. ஆமாண்ணா, இது அதுக்கு தான் வந்து ஒரு வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுங்க. இது சரி வந்துடுவார். அப்புறம் லைட் மியூசிக் பற்றிலாம் பேசினா அப்புறம் அவர் வந்துட்டார். நான் தான் வர சொன்னேன், அது தெரியுது. நாகேஷ் செம்ம கிண்டரு. தெரியும் ராகவண்ணா, உங்களை தான் இது பண்ணி பேச சொல்லிட்டேன், பேசுகிறாங்கண்ணா அப்படின்னாரு. ராஜான்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, அதில் ரங்காராவுக்கு அண்ணன் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு. அதில் நான் இவரு சொல்லுவார் ஒரு சீன், அந்த சீன் வந்து அப்பா கொஞ்சம் ஸ்பீடாக பேசிப்பார் ராகவன் சார். சிவாஜி நடித்த ராஜா. சிவாஜி ராஜா, ஆமாம். சுஜாதா சின்யாட்ஸ் பாலாஜி எடுத்தார். ஆமாம். அதில் ரங்காராவ் முதல்ல பேசுவார். வாழ்க்கையில் அப்படி என்ன வெறுப்பு மிஸ்டர் தர்மலிங்கம், நான் தான் பாலும் பழமும் கொடுத்து உங்களை ராஜா மாதிரி வச்சுருக்கேன். ஜக்கையா பிச்சு கிளியை கூண்டுக்குள்ளே போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பால் கொடுத்தா என்ன, பழம் கொடுத்தா இல்லை. உடனே அவர் யோசிப்பார், நீ வந்து அடிக்கடி என்னை இப்படி கொல்றதை விட ஒரே அடியா நீ என்னை கொன்னுடு, நியாயமாக பார்த்தா உன்னை உடனடியாக கொல்லணும், ஆனால் இப்போ உன்னை உயிரோடு விடுறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கிரஃப் வாய்ஸில் பேசுவார். இந்த நிமிஷம் எல்லாம் தாங்க முடியலப்பா, முன்ன தப்பி ஓடுனதுக்காக என் காலை வெட்டுனேன், இப்போ நான் திருப்பி தற்கொலை பண்ணிக்க போனேன் பாரு, என் தலையை எடுத்துட்டுப்பா, தலையை எடுத்துட்டு அப்படின்னு இது பண்ண. அந்த டைலாக் பேசி காட்டினா நாகேஷ் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாகேஷ், நான் இப்படியா பேசினேன்? ஆமாண்ணா, வேற ஒன்று எப்படி பேசுனேன், இவனை விட்டா வேற ஆள் கிடைக்க மாட்டேன். இல்லை ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறாரு. அந்த ஏஜில் நீங்கள் அப்படிதான் ஸ்பீடாக தான் பேசிடுவீங்க. இப்போ வந்து அதே டைலாக் ஸ்லோவாக பேச. இல்லை வேண்டாம், நீங்கள் எல்லாம் சொல்லும்போது இவரே பேசட்டும். அப்புறம் எங்கேயாவது அப்படி போனோன்னா அவரை பார்த்தோன்னா விஷ் பண்ண புகழ்வா, பார்க்கும் போதெல்லாம் வேறு யாருக்காவது பேச வந்தேடா அப்படின்ட்டு அவருக்கு அவர் வாய்ஸ் அந்த மாதிரி சொல்ல உங்களுக்கே சிரிப்பு வருது. ஒருவேளை நீங்களும் அவரை ஒரு காலத்தில் கிண்டல் பண்ணீங்களா? இல்லை
ரொம்ப அருமையா பேசுனீங்க. இல்ல, ரொம்ப இல்ல. நல்லா இருந்தது. இன்னும் ஸ்டுடியோ மைக்கில் அந்த இதெல்லாம் வரும்போது இன்னும் ஃபிலிமுக்கு பிள்ளைங்க நல்லா இருக்கு. நல்லா நான் என் வாய்ஸ் வந்து இது பண்ணாங்க. ம். அதான் ஏதோ 2 படம் பேசினேன். அப்புறம் நடுவில் அவருக்கும் உடம்பு முடியாமல் போகும்போது அவர் இதில் உடம்பு முடியாமல் இருக்காரு. அவர் மயிலாப்பூரில் தான் அவர் வீடு இருந்தது. அவர் சொன்னாங்க வீட்டில் இப்போ அவர் வந்து பேசுகிற மாதிரி இல்லைன்னா அப்புறம் நானும் போகிறத நிறுத்திக்கிட்டேன். ம். இல்லை ஒரு மரியாதைக்கு தானே போய் விஷ் ஆமா. பண்ணுவேன். அதனால இந்த 2 ஆர்டிஸ்ட்டுக்கு நான் வந்து ஃபிலிமில் நானே டப்பிங் பேசியிருக்கேன். எம்.ஆர். ராதா மாதிரி பேசுவீங்களாமே, நான் கேள்விப்பட்டேன். அவருங்க எங்கள் பெரியப்பாவாச்சு அவர். ம், ம், அவரது வந்து மெயினாக வந்து ரத்த கண்ணீர் ம். டைலாக். ஏய் என்னது யார் நீ? என்ன சுண்ணாம்பு அடிக்கிற ஆளுங்களையும் கண்டவனெல்லாம் கூட்டிட்டு இதுக்குள்ள வீட்டுக்குள்ளே விட்டுக்கிட்டு இருக்க. கெட் அவுட். ஏய் என்னடா எச்சக்கல்லையை வச்சுக்கிட்டு இது எச்சக்க இலையை கையில் வச்சுக்கிட்டு கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் கொண்டு போய் குப்பை தொட்டையெல்லாம் போட கோன். உடனே யார் இது? ஏய் உங்கள் மாமனார்ப்பா. கோச்சிக்காது மிஸ்டர் பிள்ளை, கோச்சிக்காது. காத்தால நான் உன்னை பார்த்தேன் இது ட்ரெஸ் போட்டிருந்தேன், இப்போ பேர் பாடியில் இருக்கிறேன், அதையெல்லாம் தெரியல. கல்யாணம் எதற்காக பண்ணிக்கிறான்னு இந்தியாவிலேயே தெரியல. கல்யாணம்னா இப்படி இங்கேயா பண்ணுவாங்க? அந்த மாதிரி எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. என்னை கட்டிக்கக்கூடிய ஃபேர் கேர்ள் இந்தியாவிலேயே கிடையாது. நான் ஃப்ரான்ஸில் ஒரு கிளப்பில் ஒரு பொண்ணை பார்த்துருக்குறேன், நான் அவ்வளோதான் கட்டிக்குவேன். கல்யாணம் பண்ணிக்கோன்னு 24 hours ட்ரபிள் கொடுக்குறியே. சும்மா ஒரு பெட்டுக்காக சார். புரட்சி தலைவர் இது பண்ணணும்னா அவருடைய வாய்ஸ் பேசினான்னா 8வது வள்ளல் எம்ஜிஆர்னு ஒரு சீரியல் எடுத்தாங்க சார். அதாவது அவர் மினிஸ்டர் ஆகிட்ட அப்புறம் எப்படி எல்லாரும் வந்து ஹெல்ப்புக்குன்னு கேட்குறாங்கல்ல, அந்த இதில் எம்ஜிஆர் தலைவருடைய புரட்சி தலைவருடைய கேரக்டர் வந்து சீதாவுடைய அண்ணன் பாண்டுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் வேஷம் போட்டார். அவருக்கு வந்து எல்லாரும் ஹெல்ப் கேட்க வரும்போது அவர் பேசுகிற டைலாக், எல்லாம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இல்லை நீங்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறோம். என்னை நம்பினவங்க யாருமே மோசம் பண்ணதில்லை. மக்கள் என்னை நம்பும் போது அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் நான் எப்பவும் இருப்பேன். அவங்க இல்லாமல் நான் இல்லை. இது ஒரு சின்ன பிட்டு தான். இன்னும் இருக்குது டைலாக்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் வாய்ஸ் இருக்குது சார். நடுவில் வந்து இவங்க எம்கே தியாகராஜ பாட்டில் வந்து எம்கே தியாகராஜ பாட்டு, பி.எச். சின்னப்பா, கே.ஆர். ராமசாமி, இந்த மாதிரி நிறைய வாய்ஸஸ் பாடியிருக்காங்க. அது அவங்க வாய்ஸ்ல பாடுவீங்க? அவங்க ஆஃபீஸில் எம்கே தியாகராஜ போதர்னா ஒரு சாங்கு, பதனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ வதனமே சந்திர பிம்பமோ வதனம் போல் நீழ்மிழியோ வதனம் போல் நீழ்மிழியோ மதுர கானமோ வதனமே சந்திர பிம்பமோ. அது ஒரு வயசு. பி.எச். சின்னப்பா கேலி மிக செய்வாள் கேட்டதெல்லாம் தான் தருவாள், கேலி மிக செய்வாள் கேட்டதெல்லாம் தான் தருவாள், வேலைகளை செய்து கொண்டு வேடிக்கை காட்டிடுவாள், கேலி மிக செய்வாள் கேட்டதெல்லாம் தான் தருவாள். அது அப்புறம் கே.ஆர். ராமசாமி தெரியுமா? கே.ஆர். ராமசாமி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் வாய்ஸ் எல்லாம் கேட்டதில்லை. நல்லா ஃபாஸ்ட் சாங்ஸும் பாடியிருக்காரு. அவருடைய சாங்ஸ் வந்து அவர் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நிறைய 2-3 படம் பண்ணியிருக்காரு. செந்தமிழ்நாட்டு சொல்லையில் சிந்து பாடி திரியும் பூங்குயில, செந்தமிழ்நாட்டு சொல்லையில் சிந்து பாடி திரியும் பூங்குயில, தென்றல் அடிக்குது என்னை மயக்குது சேன முத இந்த வேளையில்லை. நல்லா இருக்கு. இது வருது. நம்ம விருது ஏல் ராகவன் சார் இது எங்கிருந்தாலும் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. உங்களுக்கு எல்லாம் வந்து அந்த ஹை அவுட்புட்ல தான் நல்லா மக்களுக்காக. இல்ல 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 ரொம்ப ரொம்ப கேட்கவே நல்லா இருக்கு. தேங்க்ஸ் சார். நீங்க ஒரு பெரிய ஒரு பன்முக கலைஞனா நீங்க இருந்திருக்கீங்க.
அதுக்கு காரணம் வந்து டிஎஸ் பாலையாங்கிற அந்த ரத்தம். அவருடைய கலை ரத்தம் தானே என்னுடைய உடம்புல ஓடுது. அது மாத்திரம் இல்லாமல் கற்றுக்கணுன்ற ஆர்வம். இப்போ சில பேர் ஒரே வாய்ஸை வந்து இது வரைக்கும் இன்னும் அந்த ஒரு வாய்ஸே ஸ்டேஜில் பாடிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து இந்த வாய்ஸ் மாத்திர ஒரு டேலண்ட் இருந்ததுனால கிஷோர்குமார் பாட்டில் நான் பாடுவேன்னு அதுவும் கடல் கடந்து அரபு மணலை மிதிக்கிறதுக்கு காரணமே குருஜி கிஷோர்குமார் தான். அவர் பாட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்களா. ஆடிஷனில் பாஸ் பண்ணாலும் இமீடியட்டாக அவருக்கு விசா போட்டுருங்கன்ட்டாங்க. எனக்கு உடனே எனக்கு தெய்வமாக கண்ணுக்கு தெரிஞ்சார். இன்னொன்று அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸ் வந்து ஒரு சில டிஃபிகல்ட் சாங்ஸும் அவரது ப்ராக்டிஸ் பண்ணி பாடினேன். அதில் தான் அந்த வாய்ஸ் டிப்பிக்கலாக நான் இமிட்டேட் பண்ணுறதுனால வாய்ஸ் ஆஃப் கிஷோர்குமார். அவருடைய நினைவுக்கு பேரில் ஏதாவது வச்சு நடத்துறது அல்லது நினைவு பரிசு கொடுக்கறது, ஏன்னா அவர் பெரிய ஒரு கலைஞன். டிஎஸ் பாலையாங்கிற ஒரு பேரே ஒரு கம்பீரமாக இருக்கும். அந்த அவர் இறந்த அப்புறம் ஒரு வருஷம் அந்த மாதிரி இது பண்ணாங்க. பட் எல்லோரும் வந்து கோஆப்ரேஷன் இல்லாமல் போயிடுச்சு. டிஎஸ் பாலையா விருதுன்னு முதல்ல அப்பா இறந்த டைமில் வந்து அந்த டைமில் வந்து நினச்சி இது பண்ணி ஒன்று வச்சுருந்தாங்க, டிஎஸ் பாலையா விருதுன்னு. இப்போ முதல்ல பெரிய ஆர்டிஸ்டுங்க விருதுங்க பேர் சொல்லி அந்த விருது கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி. ஆனால் பிளான் வந்து வேறு மாதிரி போயிடுச்சு. அவங்க வேறு இதில் வேறு சில கமிட்மெண்ட்ஸ் வந்ததுனால இதை அப்புறமா பண்ணிக்கலான்ற மாதிரி ஆரம்பிட்டாங்க. எதுவுமே அவங்க டிசைட் பண்ண தானே சார் நமக்கு தெரியும். கண்டிப்பாக நாங்களா போய் அப்பா பேரில் இது கொடுன்னு கேட்க முடியாது. அதனால தான் என்ன என்கரேஜ் பண்ண மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு அளவுக்கு என்கரேஜ் பண்ணதுனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் வந்து ஒரு பாடகனா, ஒரு பலகுரல் வித்தகனா, டப்பிங் ஆர்டிஸ்டாக, பின்னணி குரல் இதாக நான் இருக்கிறேன். நான் எனக்கு இந்த இதை விட்டால் வேறு இந்த சமாச்சாரம் தவிர என்ன பிஸ்னஸ் எல்லாம் முதல்ல ஒரு ஆரம்பிங்க ஒரு ஏதாவது பிஸ்னஸ். எனக்கு 100% வந்து இந்த இது இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். கலை ஆர்வம் வந்து. உங்களுடைய குடும்பம் சொல்லுங்கள் சார். இப்போ எனக்கு ஒரே ஒரு சன் சார், காளிச்சரன் பேர், ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் பட் ஆரம்பத்தில் வந்து கீபோர்டு அப்போ லைட் மியூசிக் நிறைய இருந்தது. கீபோர்டும் வாசிக்கிட்டு சில ட்ரூப்ஸில் வந்து இந்த லேட்டஸ்ட் சாங்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஹரிஹரன் அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் அந்த வாய்ஸுக்கு வந்து என் சன்னை கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் கொரோனா வந்த அப்புறம் தான் உங்களுக்கு தான் தெரியுமே எல்லாமே இதை பண்ணி போச்சு. அவங்களுக்கும் இன்னொன்று ஐடியில் வந்து ஈவினிங்கில் வந்து ப்ரோக்ராம் போக முடியாது. அதில் ஜாயின் பண்ணியாச்சுன்னு அதில் போக முடியாது. என் சன் ட்ராக்கும் அப்படியே மாறிடுச்சு. அப்பா டிஎஸ் பாலையா அவர்களுக்கும் எம்ஆர் ராதா அவர்களுக்குமான நட்பு எப்படி இருந்துச்சு? நட்புன்னு சொல்கிறத விட அப்பாவுக்கு வந்து அவரை விட வயசில் இன்னும் மூத்தவர் ராதா பெரியப்பா. நாங்களும் அதான் அந்த பெரியப்பான மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த அளவுக்கு பிரதர்ஸ் மாதிரி பழகினாங்க. அவங்க என்ன இப்போ யூஸ்வலாக இது ஷூட்டிங்கு ஒன்றா காம்பினேஷன் வரும்போது வெளியூர்லாம் போவாங்க. அப்போ டெல்லி போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. டெல்லி போகும்போது அங்கேயும் தாஜ்மஹால் கிட்ட இல்லை, தாஜ்மஹாலில் யூஸ்வலாக பார்த்தீங்களா இப்போ அஜித் கூட அந்த இடத்துல இன்னும் ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் இதில் வந்திருக்கு, மீடியாவில் இந்த ஃபேஸ்புக்கிலலாம் வந்துருக்கு. அது ஏன்னா அந்த பர்டிகுலர் பின்னாடி வந்து பேக்ரவுண்டு வந்து தாஜ்மஹால் தெரியும். அதே இடத்துல அப்பாவும் எம்ஆர் ராதா அப்பாவும் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அது எப்போ நான் 1960s அந்த டைமில் எடுத்தது. அந்த ஃபோட்டோ எங்களுக்கு கிடைக்கும் போதே எடுத்து நாங்கள் ஆல்பத்தில் ஒட்டி வச்சிட்டோம். ஸோ அந்த ஃபோட்டோ வெளியே போகிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. யார் கேட்டாலும் எல்லாம் வந்து அப்பாவுடைய ஃபோட்டோஸ் இருக்காது போது அது பார்க்கும்போது ராதாப்பாவுடைய அது ஒரு தனி பேஜில் ஒட்டி வச்சுருந்தோம். அந்த ஃபோட்டோ வந்து என்ன பண்ணால் நாங்கள் எதை பார்த்து எப்போ பார்த்தா நான் எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா பழைய அப்பா அதெல்லாம் திடீர்னு போர் அடிச்சுன்னா எடுத்து அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவருடைய கெட்டப்ஸு அது அதில் இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு ஒரு இது, அம்மா இந்த ஃபோட்டோ எனக்கு தரீங்களா, நீ வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற, அது பாட்டுக்கு ஆல்பத்தில் இருக்கு, ஒன்று என்ன பண்ண போகிறேன். இல்லை நான் ஒரு நாள் நாளைக்கு யாராவது இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரிண்ட் நான் ஒன்று போட்டுக்கிறேன், அதை எடுக்கும்போது பார்க்கலாம், இப்போ எல்லோரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாப்புல. எங்கள் அண்ணன் ரகு இருக்கான்ல, இந்த இறந்தார் ரகு ஜூனியர் பாலையா, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கும் அந்த ஃபோட்டோ மேலே நான் கேட்டுட்டேன்ல எனக்கு கொடுங்கன்ட்டு உடனே அவருக்கும் ஒன்றுன்னு கேட்டிருந்தாரு. எங்கள் ரெண்டாவது பிரதர் என்ன பண்ணாருன்னா அந்த ஃபோட்டோ அதுலேருந்து எடுத்துகிட்டு அவரு கொண்டு போய் வச்சுக்கிட்டார். நான் எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டு இல்லை அந்த ஃபோட்டோ வேணும் நைனா, நாங்கள் நைனான்னு அன்பாக கூப்பிடுவோம் எம்ஆர் ராதாப்பாவை, நைனாவும் அப்போ அந்த ஃபோட்டோ எனக்கு கொடுங்க சின்ன வயசுலேருந்து கலெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ஃபோட்டோ திடீர்னு ஆல்பத்தில் பார்க்கும்போது காணோன்னா எங்கள் செகண்ட் பிரதர் வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரை ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த ஃபோட்டோ கொஞ்சம் உதவுச்சு. இந்த ஃபோட்டோ அது எப்படியும் வந்து அவனை வாங்கிடணும். அப்புறம் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, ஏன் ஆல்பத்துலேருந்து நீ பிச்சைப்பா கொண்டாந்து போய் ஆல்பத்தில் ஒட்டி வை, கொண்டாந்து போய் திருப்பி ஆல்பத்தில் அந்த ஃபோட்டோடைய இதுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி ஃபேஸ்புக்கிலலாம் வந்துடுச்சு அது. அந்த ஃபோட்டோ வந்து ஆல்பத்திலே இருந்துருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இது இப்படி விட்டால் நமக்கு கிடைக்காதான்னு சொல்லிட்டு என் பிரதர் என்ன பண்ணிட்டாருன்னா ரகு
அவரை எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டு ராதா ரவி கிட்ட அதை பார்த்தியா அப்படின்னு காட்டினார். ரகு என்கிட்ட இருக்கட்டும், எனக்கு இது இவனா அதுலேருந்து ஒரு பிரிண்ட் இது பண்ணுறேன், எனக்கு முதல்ல எல்லாருக்கும் காட்டணும், இது பண்ணணும். அவர் என்ன பண்ணுறாருன்னு எடுத்து பீரோக்குள்ளே வச்சுக்கிட்டார். நானும் ரவி நாங்கள் நான் அதுலேருந்து ஒரு பிரிண்ட் போட்டுக்கோ, நான் போட்டு தரேன் போகிறேன். இப்படியே போச்சு பல வருஷங்களா. திடீர்னு பார்த்தா ஃபேஸ்புக்கில் வந்து அப்பாவோடைய ஃபோட்டோ, எம்ஆர் ராதா ஃபோட்டோ பார்த்தேன். ரவிக்கிட்ட தானே இருந்தது. அப்புறம் எனக்கு என்லார்ஜ் பண்ணி பார்க்கும்போது த கிரேட் லெஜண்ட்ஸ் அப்படின்னு போட்டு கீழே ராதிகா சரத்குமார். ஓஹோ, பெரிய ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு போயிருக்கு போல இருந்த அந்த படம். ஒருவேளை ரவி தான் கொடுத்துருக்கணும், ராதா ரவி தான். ஆல்பத்துக்கு வந்து வெளியே கொண்டு போனதுக்கு என் பிரதரு, அப்புறம் வந்து ரவி வந்து ராதிகா கிட்ட கொடுத்துருக்கணும். ராதிகா வந்து ஒரு நல்ல வேலை பண்ணிச்சு. ஏன்னா ஒரு லெஜண்ட்ஸ்னு போடும்போது நமக்கு சந்தோஷமா இருக்குல்ல. அங்கே அவங்க 2 பேரும் எதுக்காக போனாங்க? பிக்சர் நேம் நான் ஞாபகம் இல்லை சார். 2 பேரும் நல்ல காம்பினேஷன் அது. அந்த படத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கும்போது தாஜ்மஹால் கிட்ட நின்று நல்ல வெயிலில் எடுத்துருக்குறாங்க. ராதாப்பா வந்து ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி கண்ணு கூசுன மாதிரி இருக்கும். அந்த ஸ்டில் பாருங்க நீங்க, சூரிய முகம். அது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாம இருந்தது ராதிகா தான். அதுக்கு மெயின் ரீசன், எல்லாரும் பார்க்கறதுக்கான ரீசன் வந்து ராதிகா தான். கிரேட் லெஜண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுச்சு. அப்புறம் நான் ராதிகா பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. பார்த்தா நான் டெஃபினட்டாக யூ டிட் அ குட் ஒர்க் ராதிகான்ட்டு டெஃபினட்டாக சொல்லுவாங்க. மாபெரும் கலைஞன் டிஎஸ் பாலையா அவர்களுடைய நினைவுகளை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய பயணமும் அவர் பெயரை பதிவு செய்யும் இந்த தமிழ் சினிமாவில். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, வாவ் அப்படின்னும் போது எனக்கே வந்து வாவ் இன்னும் இவ்வளோ இதாக ஆர்வமாக இருக்கிறாங்கன்ற அந்த 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 உற்சாகத்தில் தான் நான் இது வந்து உங்ககிட்ட பேட்டி கொடுக்கணுன்ற பேசலை, சாதாரணமாக பேசணும். அதில் சில விஷயங்கள் சொன்னேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இப்போ வந்து உங்கள் இந்த பர்டிகுலர் மீடியா கிட்ட நான் இன்வால்வ் ஆகிட்டதுனால எப்போ கூப்பிட்டாலும் என்ன சந்தேகமாக இருந்தாலும் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். மக்களுடைய விருப்பத்துக்கும் இணங்கறதுக்கு தயாராக இருக்கேன். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த பேட்டி எடுத்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம். ஹரி ஓம். வணக்கம்.